மாணவர்களே மாணவிகளே, போட்டியில ஜெயிச்சாலும் தோத்தாலும் கவலை இல்ல. நீங்க எல்லாரும் ஒரே இடத்துல கூடுறதே மாணவர்கள் ஒற்றுமைக்குதான். மாணவர்கள் வருங்கால ஆக்கசக்திங்கிறத நிரூபிக்கணும். ஓகே, இப்போ இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். சேகர் அண்ட் உமா, பிரசிடென்சி காலேஜ். ஆண்டாள் ஆர்ட்ஸ் காலேஜ். மார்கழி திங்கள் மழை நிறைந்த நன்னாடா நீராட போறவை. லியோ, செயின்ட் ஜோசப் காலேஜ். ஜீவா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், சிட்டி ஆர்ட்ஸ் காலேஜ். ஆக்கிரக்கே போலீஸ் மாதிரி இருக்கான். இந்த மாதிரி கூட்டத்துல இவனை கூட்டு வரான்னு சொன்னா கேட்கல நீ? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. மானத்தை வாங்க, அந்த மைக் ஆன்ல இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். வன்முறையை பத்தி 2 வார்த்தை பேசலாம்னு இருக்கேன். தயவு செஞ்சு எல்லாம் அமைதியா இருங்க ப்ளீஸ். வன்முறை வன்முறை அது ஒழியணும். இல்ல அதை நாம ஒழிக்கணும். லஞ்சம், ஊழல், ஊதாரித்தனம் ஏன் ஏன் நம்ம கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. குழந்தைய படிக்க வைக்கணும்னா அதுக்கு லஞ்சம் 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 லஞ்சம். லஞ்சத்தை ஒழிக்க ஒவ்வொரு இந்தியனும், எஸ் ஒவ்வொரு இந்தியனும் இன்னைக்கு நான் சொல்றேன் பாடுபடணும். இப்படி கஷ்டப்பட்டு சீட் வாங்கி குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புற பேரண்ட்ஸ் பாக்யராஜ் ரேவதியா இருந்தா எப்படி இருக்கும்? எனக்கு புரியல, ஒண்ணுமே புரியல. ஆஞ்சநேய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க விச்சு. ஆஞ்சநேய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க. நீங்க தான் படிக்கல, ஏன் படிக்க ஆஞ்சநேய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? சொல்லுங்க விச்சு, பேசுங்க விச்சு, பேசுங்க பேசுங்க விச்சு, அஞ்சலி ஏந்திர, அஞ்சலி அஞ்சலி ஏந்திர, அஞ்சலி அப்பா அஞ்சலி ஏந்திர, அடிங்க எழுதுறா. என்னடா இந்த நாட்டுல எதுக்கு கை தட்டுறது, எதுக்கு விசில் அடிக்கிறதுன்னு ஒரு டிசிப்ளின் இல்ல இந்த கண்ட்ரியில. இந்த நாட்டுல பொருளாலும் டாக்டர் போனாலும் டாக்டர். வெரி போல். நான் உங்களை சொல்லன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீங்களும் லேடிஸ், ஜென்டில்மேன், காதலன்ஸ் அண்ட் இந்தியன்ஸ், இந்த இடத்துல ஒரே ஒரு மேட்டர் மட்டும் தான் உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேன். சைக்கிள் ஜெட் வச்சிருக்கோம், பாட்டில் வச்சிருக்கோம், ஆசிட் பாம் வச்சிருக்கோம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம நாட்டுல வன்முறையை தலையை வச்சுக்கொண்டு டான்ஸ் போட வைக்கிறோம். இந்த மாதிரி வன்முறை செய்பவர்களையும், இந்த நாட்டை கொள்ளையடிப்பவர்களையும் இந்த நாட்டை விட்டு நாடு கடத்த வேண்டும் என்பதை தான் இந்த பங்கனில் நான் சொல்ல விரும்புகிறேன். பகவானே பகவானே அவங்க அப்பாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா? அதுக்கு போய் இப்படி இருக்கா? உனக்கு வந்தா தெரியும். எந்த ஊர் தெரியுமா? தொட்டபேட்டா. தொட்டபேட்டா ரொட்டு மேல முட்டை பரோட்டா. நீ தொட்டு ஏய் ஃபர்ஸ்ட் இயர். ஆமா, நேத்து இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல அப்படி இப்படின்னு அலட்னாங்களே, அவங்க எந்த காலேஜ் டி? சிட்டி ஆர்ட்ஸ் காலேஜ். கௌசல்யா செல்ல கொடு. போடுறேனா? டேய் உதைப்ப. கொச்சு பிள்ளரை போல செடிங்க கொண்டு நிக்காதே. போன் போய் எடுத்து ஊடே. ஓ மணி பார்சல் ரெடியா கொடுத்தேன். ஹலோ. ஹாய் சார், நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் பேசுறேன். நம்ம கடையில எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தானுங்க. நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கறனால வேணா 10% டிஸ்கவுண்ட் தரேன். என்ன வேணும் சார்? அது இல்ல, அங்க பலகுரல் வித்வான் ஜீவா இருக்காங்களா? வித்வானா? ஏங்க இது ஆல் இந்தியா ரேடியோவா? இங்க வித்வானெல்லாம் கிடையாதுங்க. வேணா வடகரி இருக்கு, செட் தோசை இருக்கு. சார் ஜீவான்னு நம்ம ஜீவாவா? அவன் இப்ப வித்வானா? எங்க இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே? டேய் மணிகண்டா, ஜீவாவுக்கு போன்னு சொல்றா. ஏய் ஜீவா வித்வானாயி அரையா. ஏய் ஜீவா, இவ்வளவு பெரிய மவுண்ட் ரோட்ல தேனாம்பேட்டையில ஒரே ஒரு லேடிஸ் காலேஜ் கட்டிருக்காங்களே, இது விஷயமா நான் நம்ம மேயர் கிட்ட பேசலான்னு இருக்கிறேன். பேசு பேசு. இந்த அநியாயத்தை கேட்பாரு இல்லையா?
நாயர் கூப்பிடுறாரு. ஆமா, நான் மேயரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நாயரை பத்தி பேசுறான். பழைய பாக்கியா இருக்கும். பெருமாள், நீ போய் கேட்டு வா. போனே நான் sound ஓசி. கொடுக்குறேன். நாயர் குத்து திங்கிறதுக்கு நீ கூப்பிடுறாரு, போன் அட்டன் பண்றதுக்கு நானா போட. ஜீவா, நாமத்தே அனுப்பு, இவன் தான் கரெக்டா போடுவான். ஏய், என்ன பத்தி பேசலாம்டா, ஆனா என் நாமத்தை பத்தி பேசக்கூடாது. விழுந்துறாதடா டேய். வர்ம கலையில நான் மன்னன்டா. ஏன்பா, இந்தியனுக்கு இதெல்லாம் தேவையா? டேய், எல்லாருமே சேர்ந்து தானே சாப்பிட்டோம். வாங்க கீழே போய் பேசலாம். பாடானே. இந்த வர ஹலோ, நான் ஜீவா பேசுறேன். நீங்க யார் பேசுறது? ஏய், நான் தானே முதல்ல உங்க ப்ரோகிராம பார்த்தேன். எத்தனை குரல், எப்படி சார் பேசுனீங்க? ஆடிட்டோரியத்துல ஒரே அப்ளாஸ், கலக்கிட்டீங்க. தேங்க்ஸ். ஆமா, இந்த நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? உங்க காலேஜுக்கு ஃபோன் பண்ணோம். உங்க பிரின்சிபால் தான் கொடுத்தாரு. இஸ் a very nice gentleman. ஏய், குர்ரி, நானும் பேசுறேன். ஏதோ பாராட்டணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். அதுக்கு காரணம் நான் மட்டும் இல்லைங்க, என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களே கொஞ்சம் பாராட்டுங்க. இந்த மாதிரி ஹலோ, ஐ அம் மரிதாஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா ஸ்பீக்கிங். when can I see you? where can I see you? ஏய் கண்ணாடி, உன்னை யார் கூப்பிட்டா? டேய் மரியாதை, கேட் வாக் நடந்தா ஹை ஹீல்ஸ் நாங்க தான் நான் பாருங்க. ஹை ஹீல்ஸ்ல அடி வாங்கிருக்கே நீ. டேய், ஒழுங்கா ஜீவா கிட்ட போன குடுறா. என்ன ஓவரா போகாதீங்க. பெருமாட்ட தானே இதோ குடுக்குறேங்க. உன்னையும் புகழனுங்கிறாங்க. ஒரு நிமிஷம் அந்த செல்ல கூட. நமஸ்காரம், நான் தான் நாமக்கல் பெருமாள் பேசுறேன். தெரியுது தெரியுது, பஸ் ஸ்டாண்ட்ல புயல் காத்து வீசுதா? அது காற்று இல்லைங்க, காத்து காத்து. அடிக்கிற புயல்ல நீ நாமக்கல்ல போய் சேர்ந்துடுவ. ஏன் நாமத்தை போட்டு அதை அவமானப்படுத்துற? உனக்குள்ள யாரையா காலேஜ்ல அட்மிஷன் கொடுத்தாங்க? ஏய், மானத்தை வாங்காதடி, அந்த நாமம் அறுக்குறாண்டி. நீங்க உண்மையிலேயே ஒரு கலைஞரை ரொம்ப புகழ்றீங்க. ஏய், ஜீவா கிட்ட போன கூட. இல்ல, இதுக்கு ஆதரவா இருக்கிறது எங்க பிச்சுமணி தான். அவனையும் கொஞ்சம் 4 வார்த்தை பாராட்டிருங்களேன். இந்த நீ வாங்க, குடி 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 குடி. ஏய் கூட. ஹலோ, நான் பிச்சு பிச்சுமணி பேசுறேன். ஏய், உங்க அப்பா யாரு? உசிலமணியா? இல்ல, கவுண்டமணி. போன ஜீவா கிட்ட குடுறா. இத குடுக்குறேன் சிஸ்டர். இந்தடா. ஹலோ, சொல்லுங்க. நாங்க இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போன்ல பேசணும்ல, அதே மாதிரி இப்போ நீங்க என் ஃப்ரெண்ட் கூட பேசுறீங்க. சரி, கொடுங்க. கௌசல்யா, கௌசல்யா பேசுறீ. இந்தா. ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ, நான் ஜீவா பேசுறேன். உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. பல குரல்ல பேசுறது பெரிய விஷயமே இல்ல. சிரிக்க மட்டுமே நடத்துற அந்த ப்ரோக்ராம்ல வன்முறையை பத்தி பேசி சிந்திக்க வச்சுட்டீங்க. உங்க ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. உங்க குரல் அதை விட நல்லா இருக்கு. இன்னும் டெவலப் பண்ணா மிகப்பெரிய ஆளா வரலாம். உங்களால வர முடியும். மை அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். மேடம், உங்க பேரு? கௌசல்யா. எந்த காலேஜ்? ஹலோ ஹலோ. ஜீவா, உனக்கு என்னமாச்சு? நான் போன்ல கேட்ட குரல் ஆரம்பமாயிடுச்சா? அதான் டெலிபோன் டிபார்ட்மெண்ட். அந்த குரல் எனக்குள்ள 1000 குயில்கள் இசையமைச்ச மாதிரி இருந்துச்சு. 1000 வண்ணத்து பூச்சிகளை பறக்க விட்ட மாதிரி இருந்துச்சு. அது ஒரு இதமான குரல். சித்ரா சொர்ணலதா குரலை விடவா? அந்த குரலோட எதையும் கம்பேர் பண்ண முடியாது. அது ஒரு தனி சங்கீதம்டா. ஜீவா, எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை உன்ன மாதிரி பல குரல்ல பேசுறவங்க ஏன் இப்படி செஞ்சிருக்க கூடாது? இல்ல, அது நிஜமான குரல் தான். பேர் என்ன சொன்னா? கௌசல்யா. எங்களவா மாதிரி இருக்கே. உங்களவாவது எங்களவாவது, லவ்வுக்கு இதெல்லாம் கிடையாதுடா. அதானே. எதுக்கடி இவ்வளவு கிரீட்டிங்ஸ்? நீங்க போங்க. உடனே கோவம் வந்துருமே. சரி, நம்ம பார்ட்டி ஒருத்தன் ஸ்பென்சர்ல 4:30 மணிக்கு வெயிட் பண்றேன்னு சொன்னா. நான் போறேன்ப்பா, வாடி. ஏய், நீங்க போற? நீ தான் எவன் கூட ஃபிலிம் போக மாட்டேங்கிற. எங்களையாவது போவிடாண்டி. இத பார், கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அங்கேயும் இங்கேயும் சுத்த முடியும். அதுக்கப்புறம் எல்லாமே கப்சிப். வாங்கடி போலாம். சார், எக்ஸ்கியூஸ் மீ. பென்னு. என்ன சார் இது? காலையில இதே பொழப்ப போச்சு. நீங்க பேங்க், ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆபீஸ் எல்லாம் பேனா இல்லாம போவீங்களா?
நான் இடிச்சவாயினா? எக்ஸ்கியூஸ் மீ, பென். தேங்க்யூ. சரிதான் போடா. மேல படுதல்ல ஏடா. டேய் மேத்தா, ஏன்டா பிரச்சனை பண்ற? ஏடா அவன் வண்ண வேற பக்கம் போய் போயிட்டான். நீ பண்றா. ஏய் எந்திரா. எந்திரானா என்னடா முடி வளர்த்துற உனக்கு இந்தி சார் நினைப்பா? டேய் மரியாதை பேசுறா. ஏய் என்ன 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 பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்னடா அங்க நம்ம மேக்காவை போட்டு எல்லாரும் அடிக்கிறாங்க ஜீவா. தப்பு என்னோடதான். இவனை விட்டுரு. ஹாய். சாரி. ஓகே. தப்ப ஒத்துக்கிட்ட நீ ரொம்ப பெரிய ஆளு. சாரி. ஓகே ஓகே சௌரி, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதான் வளர்ச்சி நானுங்க. நீ முடிய வளர்க்குறீங்க, முதல்ல அதை வெட்டு. ஹாய். ஏய் செருப்பு பிஞ்சிடும். தில்லானா தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா. பெருமாள்னா லெட்டர். பெருமாள் ஓரமா படுக்க வேண்டியதானடா. உன்னை தாண்டது வீட்டுக்குள்ளே சோரேறி குதிக்கிற மாதிரி இருக்கு. நாயர் அனுப்பிச்சாரா? ஸ்டாம்ப் போட்ல நாயர் உங்ககிட்ட 2 ரூபா வாங்கிட்டு சொன்னார். ஏய் போடா, சாப்பாட்டு பாக்கியோட சேர்த்து எழுதிக்க சொல்லு. இந்த மணியண்ணா, நாயருக்கு வந்த லெட்டரையும் சேர்த்து கொண்டாந்து கொடுக்குறேன். போடா, விட்டா நாயரே வித்துருவடா நீ. நாயே, உனக்கு தான் ஸ்டாம்ப் போட்டாம வந்திருக்கு. கௌசல்யா, கௌசல்யான்னு எனக்கு யாரும் கிடையாது. ஏண்டா ஏண்டா எனக்கு வந்து கவரை பிரிச்ச? எதுக்குடா இப்படி கோவப்படுற? என் மகேஸ்வரியா இருந்தா இப்படி லெட்டர் எழுதி டைட்ட வேஸ்ட் பண்ணுவாங்க. நெவர்.
ஸ்ட்ரெயிட்டா புறப்பட்டு வந்துருவா என்ன பாக்குறதுக்கு. ஓ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லு ஜீவா. பாவன் டெலிபோனும் போஸ்ட் ஆபீஸும் இல்லைன்னா இந்த நாட்டுல எண்ணற்ற காதலர்கள் தற்கொலை பண்ணிக்குவாங்க. வாழ்க மத்திய சர்க்கார். மெதுவா சொல்றா, கோஷம் போடுறது கூட்டு போயிட போறாங்க. ஏன் ஜீவா படிச்சுட்டு என்ன செய்ய போற? வேலைக்கு போறேன். ஏய், கிரீட்டிங்க படிச்சுட்டு என்ன செய்ய போறேன்னு கேட்டேன். இது நண்பன் நம்ம அளவுக்கு யோசிக்க மாட்டேங்கிறானடா. என்ன பண்ணுவான்? படிச்சுட்டு கீழே போடுவான். நான் அந்த கௌசல்யாண்டதை அடிச்சுட்டு எம் பேரை எழுதி ஏதாவது ஒரு ஃபிகருக்கு அனுப்புவேன். டேய் 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 டேய், இந்த கிரீட்டிங் அனுப்புனவங்க தான் வைக்கப்படணும். அதை விட்டுட்டு கிரீட்டிங் வாங்கினவன் இவன் வளையிறான், நெளிகிறான், கொலையிறான். சரி அதெல்லாம் விடு. வேற ஏதாவது கேட்டு எழுதியிருக்காளா? அன்புள்ள கவிஞர் மரியதாசன் மற்றும் சகோதரர் பெருமாள் பிச்சுமணி இந்த மாதிரி ஏதாவது? அது என்ன நோட்டீஸ் போடா, எல்லாரும் பேரையும் போட்டு எழுதுறதுக்கு. கிரீட்டிங் கார்டுரா. ஜீவா உனக்கு இன்னும் புரியலையா? அதிர்ஷ்ட தேவதை 1/2 கிலோமீட்டர் தூரத்துல வந்துகிட்டு இருக்காடா. இந்த இருக்கிற தேனாம்பேட்டை சிக்னலுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ fraction of secondல வந்துருவா. வந்துகிட்டு இருக்கா, வந்துகிட்டு இருக்கா. பெண்கள் மனோபாவங்களை விமல் விளம்பரம் மாதிரி பல வழிகளில் வெளிப்படுத்துவாங்க. அதுல இதுவும் ஒண்ணு. உனக்கு காதல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூ ஆர் பிகம் a dangerous fellow.